கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம உன்னத பாட்டு 3 அதிகாரங்கள் பார்த்தோம். 4வது அதிகாரம். 4வது இது என்ன அப்படின்னா, சாலமோன் ராஜா தன்னுடைய மணவாளியை குறித்ததான அந்த மணவாளன் மணவாட்டியை நம்ம இருக்கிற அந்த உன்னத பாட்டை ஒரு பாட்டாக எழுதியிருக்காரு நம்ம பார்க்குறோம். அதில் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என் ரூபவதியே, என் பிரியமே, என் ரூபவதியே, முக்காட்டி நடுவே. ஏன்னா தன்னுடைய மணவாட்டியை குறித்து சாலமோனை எப்படி வர்ணிக்கிறாருன்னு சொல்லி 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் எப்படி வர்ணிக்கிறார் மணவாட்டியை? முக்காட்டு நடுவே உன் கண்கள் என்னது புறா கண்களை போல இருக்குங்கிறார். புறா கண்கள் பார்க்க அழகாக இருக்கும். அதே போல் கண்கள் இணைச்சது அழகாக இருக்குங்கிறாரு. உன் கூந்தல் கிளையாத் மலையில் தலைமையும் வெள்ளாட்டு மந்தை போல இருக்கான். மலையில் மேய்கிற வெள்ளாட்டு மந்தைக்கு முடிகள் இணைச்சு நல்லா அடர்த்தியாக நல்லா நல்லா அழகாக இருக்குமா. அதே போல் உன் கூந்தல் இணைச்சது அழகாக இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கிறார். அப்புறம் உன் பற்கள் மயிர் கத்திரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையர்களும் ஒன்றாயிலும் மலடாயிராமல் எல்லா இரட்டை கூட்டிகள் இன்றிலுமான ஒரு ஆட்டு மந்தையை போல உன் பற்கள் என்ன செய்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பற்களை வர்ணிக்கிறார். அப்புறம் உதடுகளை குறித்து வர்ணிக்கிறார். எப்படின்னா உதடு எப்படின்னா ஒரு சிவப்பு நூலுக்கு சமானமாக. சிவப்பு நூல் எப்படி இருக்குது, நல்லா ரெட் கலர் அழகாக இருக்குது. அதே போல் உதடு இணைச்சது நல்லா சிவப்பு நூலுக்கு சமானமாக இருக்குது. உன் வாக்கு இன்பமாக இருக்குது. நம்ம பேசுகிற பேச்சுகள் ஒரு இன்பமான வார்த்தையாக இணைச்சது எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறாரு. அடுத்தல முக்காட்டி நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல இருக்கிறான். ஏன்னா பெண்கள் இணைச்சது தலையில் முக்காடிட்டு கொள்ளுன்னு சொல்லி நம்ம பார்க்குற ஜபிக்கும் போது ஆயத்து போகும்போது வேத வாசிக்கும் போது இணைச்சதும் தலையில் முக்காடு போடுன்னு சொல்லுது. அதான் அவர் சொல்கிறாரு, முக்காட்டுக்கு நடுவில் உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம் பழம் இருக்கா. வெடித்த மாதுளம் பழம் எப்படி பார்க்க அழகாக இருக்கும், அதே போல் கண்ணங்கள் இருந்துச்சு அழகாக இருக்குன்னு சொல்லி வரைக்கிறார். அப்புறம் கழுத்து எப்படின்னா பராக்கிரமசாலி கேடங்களாகி 1000 பரிசைகள் தூக்கி போகிற ஒரு ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் உன் கழுத்து இருக்குது அப்படிங்கிறாரு. கோபுரத்தை போன்று இருக்கிறதா. அடுத்தல 2 ஸ்தனங்களில் மார்புகளை குறிக்குது. லீலி புஷ்பங்களின் மேயுமா. அது வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமமாக இருக்கிறதாம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிரான் மலையில தான் நான் நினச்சிவேன். நான் போயிருப்பேங்கிற பகல் குளிர்ச்சியாகி நிலை சாய்ந்து போகும் வரைக்கும் வெள்ளை போல மலையும் சாம்பிரான் மலையும் தான் நினச்சி நான் போயிருப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, ஒன்றில் நினச்சது ஒரு பழுது கூட இல்லைங்கிறாரு. சாலமோன் தன்னுடைய மணவாட்டி பார்த்து சொல்கிறார், உன்னுடைய ரூபவதி ஒன்றில் ஒரு பழுது கூட இல்லைங்கிறாரு. லீபனோலேருந்து என்னோட நீ வா சொல்லிட்டு சொல்கிறார். லீபனோலேருந்து நீ என்னோட வா சொல்லிட்டு சொல்கிறார். என் மணவாட்டியே, லீபனோனிலிருந்து என்னோட வா. அமனாவின் கொடுமுடியிருக்கும் சேயீர் எர்மோயின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிங்கங்களின் மலைகளிலிருந்தும் நீ கீழே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இருதயத்தை நீ என்ன செஞ்சா கவர்ந்து கொண்டாங்கிறார். சாலமோன் இருதயத்தை மணவாட்டி நினைச்சு கவர்ந்து கொண்டாலாம். எப்படின்னா, என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணினாலும் என் இருதயத்தின்னு கவர்ந்து கொண்டாங்கிறார். எப்படின்னா, கண்கள் ஒன்றினாலும் கழுத்தில் உள்ள சரப்பணினாலும் இருதயத்தில் என்ன செஞ்சா கவர்ந்து கொண்டாங்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு. உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கலாம் உன் நேசம் என்னது எவ்வளவு மதுரமாக இருக்கிறதுங்கிறாரு. நேசம்னா பாசம், அன்பு, பேச்சுகள் எல்லாம் நினச்சது ரொம்ப இன்பமாக இருக்கிறது. திராட்சை ரசத்தை பார்க்கலும் நேசம் நினைச்சது எனக்கு மதுரமாக இருக்குது சொல்லி சொல்கிறாரு. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாக இருக்குங்கிறார். அவர் தயாரித்த பரிமள தைலங்கள் எவ்வளவோ கந்த வர்க்கங்கள் இருக்குது. அந்த கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்கிறதுங்கிறார். அப்புறம் சொல்கிறார், என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் நினைச்சது ஒழுகுது. ஏன்னா இந்த அதிகாரம் ஃபுல்லாக உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் தான் சாலமோன் நினைச்சார் மணவாட்டியை குறித்து வர்ணிக்கிறத பார்க்குறோம். அதுன்னு சொல்கிறாரு, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து நினைச்சதான் தேன் ஒழுகுதான். உன் நாவின் கீழ் தேனும் பாலும் நினைச்சுதான் இருக்கு. நாவின் கீழே தேனும் பாலும் இருக்குதா. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை போல் நினைச்சது இருக்கிறதுங்கிறாரு. பேச்சுகள் அவ்வளோ தேன் போல் நினைச்சது இருக்குது, தேனும் பாலும் போல் இருக்குது. உன் வஸ்திரம் அவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரிற்றும் முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறுமாய் நினைச்சுதான் நீ இருக்கிறாங்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரிற்றும் முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறுமாய் நினைச்சுதான் இருக்கிறா. உன் தோட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமம் வசம்பு லவங்கம்
சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளைப்பள்ளு செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாக இருக்கிறங்கிறது. எந்த அளவில் தன்னுடைய மனவாட்டியை குறித்து வர்ணிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் தோட்டங்களுக்கு இணைத்து நீரிட்டுருக்கு, ஜீவத்த நீர் துறவும் லீபனோன்லேருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டா இருக்குது சொல்லி, வாடியே எலும்பு தென்றலே கந்த பிசிறுகள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசம் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக சொல்றார். எல்லாம் ஒரு மனவாட்டியை குறித்து வர்ணிச்சிட்டு கர்த்தரை சொல்கிறார், என் நேசரை என் தோட்டத்துக்கு வாரோம். என் நேசர் 3 விதமாக பார்க்குறோம், மணவாளன், மணவாட்டி, நேசர் 3 பார்க்குறோம். நேசர்னா கர்த்தர், மணவாளன், மணவாட்டி. அதான் சொல்கிறார், நேசரை நீர் என்ன செய்ய தோட்டத்துக்கு வாரோம், அங்கே என்னது தோட்டத்தில் அருமையான கனிகளை நீர் புசிப்பாராகன்னு சொல்கிறார். அப்புறம் 5வது அதிகாரம் சொல்கிறாரு, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் நான் வந்தேன், வெள்ளைப்போளத்தையும் கந்த வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், நான் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு நான் செஞ்சேன் புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடு நினச்சிஞ்சேன் குடித்தேன். சினைதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியிருங்கள், பூர்த்தியாக நீங்கள் என்ன செய்யுங்க குடியிருங்க அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னார். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ என்ன செஞ்சிச்சு, விழித்திருந்துச்சு. நித்திரை பண்ணாராம். அப்போ சொன்னார், என் இருதயமோ என்ன செய்து விழித்திருந்துச்சு. கதவை தட்டுகிற நேசர் சத்தத்தை நான் என்ன செஞ்சேன் கேட்டேன். இது வந்து மனவாட்டியை குறித்து இருக்குது. போன அதிகாரம் ஃபுல்லாக மணவாளன் மனவாட்டியை குறித்து வர்ணிக்கிறத பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் இது வந்து மனவாட்டியை குறித்து குறிக்கிற அப்படின்னா, நான் நித்திரை பண்ணேன், என் இருதயமோ விழித்திருந்துச்சு, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே கதவை திற, என் தலை பணினால் தலைமையில் இரவில் பெயர் தூரலினால் நடந்துக்கிறது என்றார் அப்படிங்கிறது கர்த்தரை குறிக்கிறது. அவர் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் வந்து அவர் வந்து நம்மளை வந்து நினச்சி ராத்திரி நேரங்களில் எப்படி ஜெபிக்கும் வைக்கும் எல்லாமே நினச்சி அவர் நினைப்பார். அவர் வந்து நம்மளை நேசிக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாகவும் ஒரு மனவாளனாகவும் நமக்கு என்ன இருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்யணும், வந்து நித்திரை பண்ணனாலும் கர்த்தரோடு என்ன செய்யணும் இருக்கணும், அவரோடு என்ன செய்யணும் ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த கெட்ட கனவுகளோ எதுவுமே என்ன செய்யாது இல்லாதபடிக்கு கர்த்தர் நினைச்ச வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் நம்ம இருதய கதவை நினைச்சணும், கர்த்தருக்காக நம்ம நினைச்சணும் திறந்து கொடுக்கணும். இருதய கதவை திறந்து கொடுக்கும்போது விசாரிக்க இடக்கூடாதுபடிக்கு கர்த்தர் நம்மளை உள்ள வரைச்சிட்டு இருக்கும்போது அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நம்மளை செம்மையாக நன்மையாக அழிச்சிடுவார், வைத்து வழி நடத்துவார். அதனால் எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை இருக்கும், அதுக்கு நம்ம நினைச்சணும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். இப்போ கர்த்தரை நம்ம எப்பொழுது நோவா எனக்க பார்க்குறோம், அவங்க நினச்சிடாங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் எப்போவும் எந்த நேரத்தில் நினச்சணும் கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய இருதய கதவருக்கு நினச்சணும் திறவு கொடுக்கணும். திறந்து கொடுக்கும்போது அவர் நம்மளுக்குள்ளே சிந்து நினச்சிவார், நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். எந்த பாவசா பார்க்குறோமோ நம்மளை தொடாத பிடிக்கிற நம்மளை நினச்சிவார், வேலை எடுத்து பாதுகாத்து கொள்வார். அதனால் நம்முடைய இருதய கதவை நினச்சணும் கர்த்தர் கொடுக்கணும். இருதயத்தில் தான் நினச்சது உயிர் இருக்குது, ஹார்ட்டு. அந்த ஹார்ட்டு உயிர் நின்றுட்டுனா ஒன்றுமே இல்லை. அப்போது நம்ம இருதயம் ஃபங்க்ஷன் ஆகணும், நம்ம உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்தை கற்றுக்க என்ன செஞ்சணும், ஒப்பு கொடுத்துடணும். அதான் சொல்றாரு, நான் வந்து என்ன செஞ்சேன், நித்திரை பண்ணேன், என் இதயமோ என்னச்சது விழித்து இருந்துச்சான், கதவை தட்டுற நேச சத்தத்தை கேட்டேன். ஏன்னா இருதய கதவு கத்து நினச்சிவார், தட்டும்போது நமக்கு தெரிஞ்சு அவருக்கு இடம் கொடுத்துடணும். நம்ம பாவசா பார்க்குறதுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் உள்ளே வர முடியாது, விசாசம் நுழையும். அதான் அவர் சொல்றாரு, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ என்ன செஞ்சு விழித்து இருந்துச்சு, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் என்ன செஞ்சேன், நான் கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரலினாலும் என்னச்சது நனந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நித்திரை பண்ணாராம், கதவு என்னச்சு இதையும் அணிச்சது கதை திற, இதையும் விழித்திருந்துச்சான், கதவை தட்டுற நேசரின் சத்தத்தை கேட்டாராம், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமே கதத்திர, என் தலை பனினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூரனால் நடந்ததுன்னு சொல்லி என்ன செய்றாரு, கதை தட்டுறாரு. ஆனால் நம்மளை வந்து எரிச்சணும், நம்ம கதவை திறந்து கொடுக்கணும், கதை திறந்து கொடுக்கணும். அப்போது நான் திறந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் நம்மளை விட்டு நினச்சோட விளைகிறாரு, பிசாசு நமக்குள்ளே வந்துடும். அதான் சொல்கிறாரு, என்ன சார், ஆனால் நேசர் வந்து கதை தட்டினார், ஆனால் வந்து கதை திறந்து கொடுக்கல. எப்படின்னா, என் வஸ்திரத்தை நான் செஞ்சு நான் கலட்டி போட்டுட்டேன், நான் வஸ்திரம்னா கழிச்சு போய் வஸ்திரத்தை மெனிச்சக்கூடாது, கழிச்சு போடக்கூடாது. நான் அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை நான் செஞ்சுட்டேன், நான் கழுவிட்டேன், நான் எப்படி அதை என்ன செய்வேன், அழுக்காக்கவும் திரும்பவும் அழுக்காக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறாரு, அவரோட நேசத்தை என்ன செய்கிறாரு, வெள்ளைப்போளம்
வாசனை திரவியங்கள் அடிச்சிடாரு. அந்த கதை வழியே அடிச்சிட அவர் வாசனை உள்ளவர். அவர் கை எப்பவும் என்னது வெள்ளப்போல நிறந்தவர். அதனால் அவர் எரிச்சிடாரு. அந்த கதை வந்து எரிச்சிடாரு. அந்த வழியாக அவர் திறக்குன்னு காத்து திறந்தார். திறக்க முடியல. இருதய கதை வந்துச்சு, இது பூட்டப்பட்டு திறக்க முடியல. அது எப்போ என்ன செய்தான், கதை திறந்தேன். ஆனால் துரத்தில் நீட்டினேன் என் உள்ளம். அவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், ஐயோ பாவம் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு வஸ்திரத்தில் நான் போட்டுட்டு அழுக்காக்க கூடாதுன்னு சொல்லி நினச்ச காலை நழிச்சு நான் எழுப்பி நடந்து நான் கதை வழியாக திறக்க போனேன். திறக்கும் போது கதை வழியாக நினச்சது வெள்ளைப்போளம். அது வழியாக என்னச்சதுன்னா அவர் நிமித்தம் என் இருதயம் நினச்சது பொங்குச்சு. பொங்குனனால நான் கதை திறக்கும்போது அந்த பூட்டின கைப்பிடியில் மேலே என் கை இருந்துச்சு. என் கையில் என்னது வெள்ளைப்போளம், என் விறகுலேருந்து வாசனை வெள்ளைப்போளம் நினச்சது வடிச்சிருக்கிறார். கதவுகளில் அவர் வைக்கிற வெள்ளைப்போளம் செண்டுகளாக நினச்சது நிறைந்திருந்ததுங்கிறாரு. ஆனால் என் நேசருக்கு நான் என்ன செஞ்சேன், நான் கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையினால் என் ஆத்மா என்ன செஞ்சுட்டு எனக்கு சோர்ந்து போயிட்டு நான் அவரை தேடினேன். அவர் என்ன செய்யல, நான் காணலை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு கொடுக்கலங்கிறாரு. இப்படி தான் கத்திரமில் என்ன செய்வார், நம்மளை தேடுவார். நம்மளுக்கு அப்போ அந்த சமயத்தில் என்ன செஞ்சிடணும், அவருக்கு நம்ம மறுத்திரு கொடுத்துடணும். இருதய கதவை என்ன செஞ்சணும், திறந்து கொடுத்துடணும். கொடுக்கும்போது தான் அவர் என்ன செய்ய முடியும், நம்ம இருதயத்தில் பிரவேசிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை தேடணும் அப்படின்னா என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம இன்னும் செய்ய முடியாது, அவரை பார்க்க முடியாது. அதனால அவர் சொல்கிறான், என் நேசருக்கா எனக்கு கதை திறந்தேன், ஆனால் இறைச்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. கதை திறந்தேன் போயிட்டாரு. என் ஆத்மா என்ன செஞ்சுட்டு சோர்ந்து போயிட்டேன்னா, அவர் கூப்பிடும் போது இடம் கொடுக்கல, அதுக்கப்புறம் தேடினேன், ஆனால் எனக்கு இடம் கொடுக்கல. என்ன செஞ்சுட்டு சோர்ந்து போயிட்டு அவரை காணலை. அவரை நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு மறுத்திரு கொடுக்கலாங்கிறார். தேடும்போது கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் தேடினா என்ன பார்க்க முடியாது. அதனால அவர் சொல்கிறான், அகரத்தில் இருக்கிற காவலாளர் கண்டு நான் என்ன செஞ்சேன், என் நேசரை கண்டிருக்கலான்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, என்னை நினைச்சிட்டாங்க, அடித்து என்னை நினைச்சிட்டாங்க. ஏன்னா ராத்திரி நேரம்ல. அப்போ நான் நேசரை தேடி தெருவில் என்ன செஞ்சேன், நகரத்தின் வீதியில் நான் தேடி போனேன், நேசரை காணல. அவங்க என்னை அடித்து என்ன செஞ்சேன், காயப்படுத்திட்டாங்க. என் மேல் இருந்த காவற்காரர்கள் நான் போர்த்திருந்த போர்வை கூட, ஏன்னா பனி அடிக்கிற நேரம், பனி குளிர், அதான் சொல்கிறார்ல அவர், நான் வந்து வாரேன் இரவில் பெய்யும் பனினால் என் தலைமையிலாம் நனைஞ்சிருக்கிறேன்னு சொன்னார். அப்படி இருந்தும் நான் கதை திறக்கலை அப்படிங்கிறல்ல, அதான் சொல்கிறாரு. அப்படி கதை திறக்கலை. இப்போ காவலர்கள் என்ன செய்கிறாங்க, என்னை அடிக்கிறாங்க, நான் போர்த்து கொண்டுக்கிற போர்வை கூட பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி தான் கர்த்தர் நம்மளை விட்டு அணிச்சு வருவார். நம்ம வரும்போது நமக்கு அவர் இடம் கொடுக்கல அப்படின்னா அவர் நம்மளை விட்டு கடந்து போயிடுவார். கடந்து போனவர் எப்படி இந்த காவலாளர்கள் போர்வை பிடுங்கினாங்க, அடித்தாங்கன்னு சொல்லி நகரத்தில் போனேன், அடித்தாங்கன்னு சொல்கிறாங்களோ, இதுக்குள்ள பிசாசு நமக்குள்ளே புகுந்துட்டு அப்படின்னா பிசாசு என்ன செய்யும், நம்மளை என்ன செய்யணும், நம்மளுக்கு பாடாப்படுத்துகிறோம், உபத்திரப்படுத்துகிறோம். அப்போ அந்த உபத்திரத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியே இடம் கொடுக்காமல் இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியாதான்னு சொல்கிறாரு. அதில் எருசலேம் குமாரத்திகளே என் நேசர்களை கண்டிருந்தார். அப்போ வரும்போது விட்டாச்சு. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யற, நகரத்தின் வீதியில் தேடி காண முடியல, அடி உத வாங்கிட்டு தான் வந்திருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் எருசலேம் குமாரத்திலே நேசரை கண்டிடலானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்தது என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேங்கிறார். தேடும்போது விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சோகம் அடைந்திருக்கிறேன், நேசத்தை கண்டில அப்படின்னு சொல்லும்போது யார் எதுக்கு பதில் கொடுப்போம், ஒருத்தருமே நினைச்ச முடியாது, பதில் கொடுக்க முடியல. அந்தளவு சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள் ரூபதியே மற்ற நேசரை பார்க்கலும் நேசம் எதனால் விசேஷித்தவருங்கிற. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியை மற்ற நேசரை பார்க்கலும் நேசர் எதனால் விசேஷித்தவருங்கிறார். ஏன்னா நீ இப்படி எங்களை என்ன செய்றாரு, ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் என்ன செஞ்சாரு விசேஷித்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நான் சொல்றாரு, என் நேசர் தேடினேன், நான் விட்டுட்டேங்கிறாள்ல. இப்போ அந்த அவங்க சொல்கிறாங்க, ஸ்திரீகளுக்கு ரூபதியை மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எப்படி எவ்வளோ விசேஷித்தவர், இப்படி நீ எங்களை ஆணையிட சொல்றியா, மற்ற நேசரை பார்க்க நேசர் எதனால் விசேஷித்தவருன்னு சொல்லி எருசலேம் குமாரத்துக்கு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அதுக்கு என்ன எப்படி வர்ணிக்கிறாருன்னா, என் நேசர் எப்படிப்பட்டவர்னா வெண்மையும் சிவப்புமானவர். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், வெண்மையும் சிவப்புமானவர், 10,000களில் என்ன செய்வர், சிறந்தவருங்கிறார். என்னுடைய நேசர் வெண்மையும் சிவப்புமாக இருக்கிறாரு, 10,000களில் என்ன செஞ்சுக்காரு, சிறந்தவராக இருக்கிறாரு. அவர் தலை எப்படி இருக்குன்னா தங்கமயமாக இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருளாக இருக்கிறது, காகத்தை போல கருமையாக இருக்குது. இந்த முடி வந்து தலைமயிர் வந்து சுருளாக இருக்கிறது. எப்படி ஒரு காகம் வந்து கருமையாக இருக்கிறதோ அந்த கருமையை போன்ற ஒரு முடி அணிச்சது கருமையாக இருக்கிறது அப்படிங்கிறப்பல. அடுத்துல அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு அணிச்சது
ஒப்பாக இருக்குதான். ஒரு புறா கண்கள் தண்ணீர் நதிகள் ஓரத்தில் ஓடும்போது அது எப்படி பார்க்க அழகாக இருக்கும், அதே போல் கண்கள் இருக்குது. பாலில் கழுவிப்பட்டைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டுமா என்னச்சது இந்த அவருடைய கண்கள் என்னச்சது இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்துல அவருடைய கண்ணங்கள் எப்படி இருக்குன்னா கந்தவர்க்க பாத்துக்களை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் என்னச்சது அவருடைய கந்தங்கள் என்னச்சது இருக்கிறது அப்படிங்கிறாப்புல. அவர் உதடுகள் ஒரு லீலி புஷ்பத்தை போல என்னச்சதான் இருக்கிறதா, வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து எரிச்சுதான் வடிகிறதா. கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகளும் வாசனை உள்ள புஷ்பத்தை போல இருக்குதான். அவர் உதடு லீலி புஷ்பத்தை போல இருக்கிறதா, வாசனை உள்ள வெள்ளை போலம் அதுலேருந்து நினைச்சுதான் வடிகிறதாம். அவர் கரங்கள் படிகை பச்சை பதிந்த கரங்கள்னா கை எப்படி இருக்குன்னா ஒரு படிகை பச்சை பதிந்த பொன் வளையங்களை போல நினைச்சுதான் இருக்கிறதா. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தங்களும் இழத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் நினைச்சுதான் இருக்கிறதா. பிரகாசமான யானை தந்தத்தை போல் நினைச்சுதான் இருக்கிறதா. அவர் கால் எப்படி இருக்குன்னா பசுமொன் ஆதாரங்கள் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல அவர் கால் இருக்குதான். பசும்பொன் ஆதாரங்கள் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல என்னச்சுதான் அவர் கால் இருக்குதான். அவர் ரூபம் எப்படி இருக்குன்னா லீபனோனை போலவும் கேதுரு மரங்களைப் போலவும் சிறப்பாக இருக்கிறதா அவர் ரூபம் வந்து. அடுத்தல அவர் வாய் எப்படி இருக்கிறது அப்படின்னா மிகவும் மதுரமாக நினைச்சுதான் இருக்கிறதாம். அவர் வாய் வந்து மிகவும் மதுரமாக இருக்கிறதா. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவர் தான் என் நேசர், எருசலேம் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி கர்த்தரை வர்ணித்து அவரோட உச்சந்தல்ல உள்ள கால் வர அவருடைய சரீரங்கள் ரூபங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதான் என்னுடைய நேசர் அப்படின்னு சொல்லி நினைச்சிரு அந்த எருசலேம் குமாரத்திகள் நடுவில் அந்த கன்னிகை நினைச்சிரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக 6வது அதிகாரத்தில் என்னச்சுன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க உடைய நேசரு கண்டிங்களான்னு சொல்லி கேட்குறால. இரவில் என்ன படுத்துக்கும்போது காற்று தட்டினாரு, நாங்கள் திறக்கலை, நான் இரவில் பெய்யும் மழையினாலும் தூரலினாலும் பனினாலும் நினைஞ்சிருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு தான் நான் கதை திறக்கலை. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், நான் வந்து கதை திறந்தேன், தேடினேன், தெருவில் காணலை, வைக்கலன்னு சொல்லிட்டு தான் என் நேசர் வந்து இப்படிப்பட்டவர் இவரை நீங்கள் எங்கேயா கண்டிலா அப்படின்னு சொல்லி சரி கேட்குறதா பார்க்குறோம். அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் நேசர் வந்து எங்கே போனார், ஸ்திரீ ரூபதியே உன் நேசு எவ்வளோ போயிட்டாங்க, உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம்னு சொல்லி இப்போ அந்த எஸ்லேம் குமாரத்திகள் என்ன சொல்கிறாங்க உன்னோட சேர்ந்து நான் உன்னோட நேசரை நாங்களும் என்ன செய்யறோம் தேடுறோம், அவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அப்போ தோட்டங்களின் மேயும் லீலி புஷ்பம் கொய்யமும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு என்ன செய்கிறாரு ஒரு கந்தவர்க்க பாத்திக்கு என்ன செஞ்சார் போனார். நான் வந்து என்ன செய்து நான் வந்து என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ள என்ன செய்கிறாரு மேய்கிறாரு. என் பிரியமே நீ திருச்சாவை போல் சௌந்தரியமும் எரிசலேமும் வடிவும் கொடிகள் பறக்கும் படையை போல நீ கடிமானவங்கிறாரு. உன் கண்கள் என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்ன வென்றது. உன் அழகா பரம் கிளையாத் மலைத்தலைவை வெள்ளையாட்டு மந்திய போல் நினைச்சது இருக்குது. உன் பற்கள் என்னது ஒரு குளிப்பாட்டப்பட்டு கரையறுகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமது ரெட்டை குட்டிகளும் இன்னொரு மந்திய போல் இருக்குங்கிறாரு. அப்புறம் உன் முக்காட்டு நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மதளம் போல இருக்குங்கிறாரு. ராஜஸ்திரிகள் என்ன செய்து 60 பேரும் மரநாட்டுகள் 80 பேரும் உண்டு, கண்ணீருக்கு தொகையிலங்கிறார். இது சாலமன் சொல்கிறார். சாலமனு ராஜஸ்திரி என்ன செய்கிறாங்க 60 பேர் இருக்கிறாங்க, மனையாட்டிகள் 80 பேர் இருக்கிறாங்க, கண்ணீருக்கு என்ன செய்யல தொகையே இல்லை. என் புறாவே என் உத்தமியே ஒருத்தியே சொல்லி சொல்கிறார். இது வந்து யாரை குறிக்குன்னா ஒருத்தி, அது யாரு சூலமித்தி வந்து குறிக்கிறது. எத்தனை மனைவி மர்மநாட்டிகள் இருந்தாலும் அந்த ஒன்றை தேடுறது யாரு, இந்த சூலமித்தி என்ன சிலர் தேடுறாரு. அது எப்படின்னா சூலமித்தியை என் புறாவே என் உத்தமியே ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளையாம். வீட்டில் வந்து சூலமித்தி என்னது வீட்டில் ஒரே தாய்க்கு ஒரே பிள்ளையாம். அவள் வந்து தன்னை பெற்றவளுக்கு ஒரே பிள்ளைங்கிறதுனால என்ன செய்தா ஒரு அருமையானவளாக இருக்கிறா. குமாரத்துக்கு அவளை கண்டு என்ன செய்றாங்க அவளை வாழ்த்துறாங்களாம். ராஜஸ்திரிகளும் மறுமணியாட்டுகளும் கூட என்ன செய்கிறாங்க அவளை போட்டுறாங்களாம். வந்து எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள், சந்திரனை போல நினைச்சிடறாளாம், அழகு உள்ளவளாக இருக்கிறாளாம், சூரியனை போல நினைச்சிடா அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாளாம், கொடிகள் பறக்கும் படையை போல கெடிமுள்ளவளாக இருக்கிறாளாம், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார், சூரியன் எப்படி உதிக்கும் அதே போல் அது சூலமத்தி நினைச்சது ஒரு அழகான இருக்கிறான்னு சொல்லி சூலமத்தியை வந்து என்ன வர்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பள்ளதாக்கில் பழுத்த ஒரு கனிகளை போலவும் திராட்சை செடிக்கு துளிவிட்டு மாதுளம்பழங்கள் எப்படி பூத்ததோ அதே பருவம் வாதவி மரம் தோட்டத்துக்கு நான் என்ன செஞ்ச போனேன். நினையாததுக்கு முன்னே என்ன செஞ்சார் என் நாத்து நேசர் என்ன செய்றாரு அமிர்தாம்பன் ரதங்களுக்குள்ளே ஒப்பாக்கிட்டு சொல்லிதார். திரும்பி சுலமத்தியே நான் உன்னை நினைச்சிறேன், நான் நேசிக்கிறேன், என்னை திரும்பி வான்னு சொல்லி நினைச்சிறாரு கூப்பிடுறாரு. அடுத்தபடியாக 7வது அதிகாரம் பார்க்குறோம். அப்படின்னா ராஜகுமாரத்தியே
பாதரட்சிக்கிட்ட உன் பாதம் எவ்வளோ மிக அழகாக இருக்குது, உன் இடுப்பு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி வர்ணிக்கிறார். ஒரு நாவு திராட்சை ரசத்தை போல இருக்கிறது, உன் வயிறு லீலி புஷ்பத்தை போல இருக்கிறது, உன்னுடைய ஸ்தனங்களும் மணி ரெட்டை குட்டிக்கு இன்றுதான் இருக்குது, உன் கழுத்து யானை தந்தத்தை போல ஒரு கோபுரமாக இருக்குது, உன் கண்கள் எஸ்போனில் பத்திரமாக இருக்கிறது, உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது, உன் தலைமயிர் இரத்தமர மையமாக இருக்கிறது. ராஜா உன் நடக்கல என்ன செய்றாரு, மயங்கிருக்கிறாரு. அடுத்தது மனமகிழ்ச்சியை உண்டாக்க என் பிரியமே நீ ரூபதி எவ்வளவு நீ இன்பமாக இருக்கிறா, உன் உயரம் பனைமரத்தை போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சைக்குலை போலவும் நினைச்சது இருக்கிறது, உன் மூக்கில் வாசனை ஒரு கிச்சிலி பழத்தை போன்று நினைச்சது இருக்கிறது, உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாக இறங்குறதும் உரங்களில் உதடுகள் பேச முடியுமா நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்குது, நான் என் நேசருடையவள் அவர் பெரிய என்மேல் இருக்கிறது சொல்லி நினைச்சாரு. சூலியமத்தியை வந்து சாலமோன் ராஜா நினைச்சது வர்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் சொல்றாரு, வாரே நேசரே வயல்வெளி போய் கிராமங்களில் நம்ம நினைச்சுவோம் தங்கோன்னு சொல்லி சுலைமத்தி சொல்லி பார்க்குறோம். அதிகாலையில் திராட்சை தோட்டத்துக்கு நம்ம போவோம், திராட்சை தோட்டத்தில் துளித்து பூ பூத்து மலர்ந்து மாதுளை செடியெல்லாம் பூ பூத்துருக்கு, அதை போய் நம்ம நினைச்சுவோம் நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடா. அங்கே நேசத்து உச்சிதான் நமக்கு நினைச்சுவேன் நான் தருவேன்னு சொல்கிற. தூதின் பழம் வாசனை வீசுறது, ஆனால் அங்கே அருமையான பழங்கள் கனிகள்லாம் உண்டு. என் நேசரை நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கேன், நீர் அங்கே தோட்டத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதா பார்க்குறோம். அடுத்தபடியாக 8வது கருத்து சொல்கிறாரு, என் தாயின் பால் மறந்த சௌரனி போல் நீ இருந்திரானால் நான் உண்மை வெளியிலே சந்தித்து நினச்சி நான் முத்தமிடுவேன், உண்மை நிந்திக்க மாட்டேன், உண்மை நினச்சி என் வீட்டுக்கு நான் தாய் வீட்டுக்கு நினச்சிவேன் கூட்டிகிட்டு போவேன், அங்கே போய் நான் கந்தவருக்கப்பட்ட திராட்சை ரசம் மாதுளப்பழ ரசம் இதெல்லாம் நான் உனக்கு நினச்சிவேன், நான் குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உமது இடது கை என் தலையின் கீழே இருக்கும், உமது வலதுகரம் என்னை நினைச்சி அணைத்துக்கொள்ளும் சொல்கிறா. எருசலேம் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை செய்யுங்க, விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை நான் ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ சுலைமித்தியை பார்த்து சொல்கிறார், அவளை வந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு அவளை அழைத்து கொண்டு நீங்கள் பாருங்கள், அழைத்து கொண்டு நீங்கள் வந்து அவளை நினைச்சிங்க நீங்கள் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி எருசலேம் குமாரத்திகளை பார்த்து நினைச்சாரு சொல்கிறார். அவளை வந்து காணலை, அவளை காணாமல் நினைச்சேன், நான் அவளை தேடுறேன், எச்சில் மரத்துக்களை எழுப்பினேன், அவள் தாய் உண்மை பெற்றா, அங்கே பெற்றவள் உண்மை பெறப்பட்டு பெற்றா அப்படின்னு சொல்லி நினைச்சிடறேன், நான் தேடுறேன், ஆனால் அவளை நினைச்சிட காணலை அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு, நேசம் வந்து ஒரு மரணத்தை போல் நினைச்சதான் வழிதான், நேச வாராக்கியம் பாதாளத்தை போல் நினைச்சது கொடிதான் இருக்கிறது, அது தலையில் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது, திரளான தண்ணீர்கள் வந்து நேசத்தை என்ன செய்ய மாட்டாது, அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை செய்து தணிக்க மாட்டாது, நேசத்துக்காக நினைச்சிடறேன் சொல்லிட்டு கதை சொல்றாரு. எனக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனம் இல்லை, நம்முடைய சகோதரிக்கு ஏற்பனால அவர் நினைச்சுவா, அவள் ஒரு மதிலாக இருந்தால் கூட நான் நினைச்சுவேன், நான் அவளுக்கு நான் ஒரு கதவாக இருந்து ஒரு கேதிரி மலைகளை போல நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி திராட்சை தோட்டத்தையும் வர்ணிக்கிறத சாலமோன் ராஜா வந்து சொல்கிறார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000 கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும்னு சொல்லி திராட்சை தோட்டத்தை குறித்தும் சாலமோன் ராஜா குறித்தும் சாலமோன் ராஜா பாடல்களை பாடுறதை குறித்து நம்ம என்ன செஞ்சோம் அந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். நேசம் மணவாளன் மணவாட்டி இதை வச்சு நம்ம நினைச்சிடும் இதில் நம்ம பார்த்தோம். கர்த்ததாமே இது ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நம்ம எப்பொழுதும் ஒரு மணவாட்டியாக நம்ம காத்திருந்து மணவாளுடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருப்போம். கர்த்ததாமே இது ஆசீர்வதிப்பாராக.